வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம ட்ராகன் பாஸுக்கு தேவையான முதல் ஆர்டிஃபேக்ட் ஆஃப் கன்னிங். அந்த ஆர்டிஃபேக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இதுதான், மேப்பில் நோட் பண்ணிக்கோங்க. சரியாக நம்ம பேஸ்லேருந்து ரொம்ப பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஆர்டிஃபேக்ட் நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஸ்கூபா கியர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் கேவ். ஸோ இந்த கேவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் நம்ம டால்ஃபின் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டால்ஃபின் மட்டும்தான் ஒரு சாதுவான மிருகம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவனை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பார்த்திங்கன்னா அடிக்க மாட்டாங்க. மித்தபடி நம்ம யாரை கொண்டு போனாலும் அடின்னு அடிப்பாங்க. ஸோ நம்ம இந்த கேவ் ரன்னிங் பார்த்திங்கன்னா நம்ம டால்ஃபின் வச்சு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, ஷார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிடும், எதுவுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணாது. உய், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது அட்டாக் பண்ண வராங்க? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், டால்ஃபின்னெல்லாம் இந்த மாதிரி ஷார்க்லாம் அட்டாக் பண்ணாவே. ஓகே, ஐயோ இது ஆல்ஃபா ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் நம்மளை சோலி முடிச்சிடும். இதுக்கு மேலே போக முடியாத. போச்சு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்டிங்லேயே சம்பவம் பண்ணுறாங்க. பாய்ஸ் சீக்கிரம் வந்து அட்டாக் பண்ணுறாடே, வேற அடிக்க மாட்டானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோலி பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம டால்ஃபினை சோலி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ஃபா மெகலாடான் என்ன அடிக்குமா என்ன? ஓகே, தேவையில்லாமல் வந்து குறுக்க வந்துட்டியாடா. ஐயோ நம்ம ஓட்டரு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு சண்டைக்கு போகிறான் பாருங்க. டேய் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா சாக போகிறான்னு நினைக்கிறேன். அவன் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா சாக்கு அடிக்க போகிறான் பாருங்க. இல்லை அவனை பார்த்தீங்கன்னா நம்ம பேசிவ் போட்டுருவோம். ஃபாலோ ஆள் கொடுத்துட்டு பேசிவ் ஓகே ஃபாலோ பண்ணுறாடே ஃப்ரெண்ட்ஸ். தம்மா துண்டு எலி கொஞ்சம் மாதிரி இருந்துட்டு ஆல்ஃபா கூட சண்டைக்கு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா செத்துருப்பான். எப்படியோ காப்பாற்றியாச்சு அவனை. ஐயோ நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவன் அட்டாக் பண்ணலாத, அதனால் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். போயா ஜஸ்ட் மிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனெல்லாம் ஃபுல்லாக தேட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப பார்த்தீங்கன்னா இவனை டேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கணும். இவன் இருந்ததுனால கொஞ்சம் சமாளிச்சாச்சு. இவன் இல்லாட்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா செத்துருப்போம். ஓகே, நம்ம இவனை வச்சே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபாவை கொன்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் ரொம்ப நம்மளையே சீண்டிட்டான். டால்ஃபினுக்காக இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கொன்னே தீரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம எடுக்க வந்த கண்டென்ட் ஒன்று, நமக்கு கிடைக்கிற கண்டென்ட் ஒன்றா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மெகலாடான் மொத்தம் 15,000 ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 8,000 தான் இருக்குது. நீ ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிச்சலாம் நினைக்கிறேன். ஓகே, நம்மளே பார்த்தீங்கன்னா வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. பூச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அவனோட. ஓகே, ஏதோ பார்த்தீங்கன்னா செத்துருச்சு. சுச்சோ நீ யாரா டேய் ஃப்ரெண்ட்ஸ்? இவன் கார்க்னோசாரஸா என்ன தவளை ஃப்ரெண்ட்ஸ். இவன் போட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சுச்சோ வேறு இனி பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஃபாலோ கொடுத்தாலும் வரமாட்டான். தேவையில்லாமல் அந்த முதல்ல வேற வந்து நம்ம உயிரை வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா கழட்டிடுவோம். நீ யாரா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு டேஞ்சராக தான் இருக்குது. ஓகே, அவ்வளோ தூரம் போக முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோ தூரம் போனால் நம்மளை எப்படியும் அந்த ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டுருவான். ஸோ தண்ணிக்குள்ளேயும் இப்போ போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால். பார்த்திங்கன்னா நம்ம பூச்சியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ லாங்கில் போயிடுச்சு. ஓகே, செத்துறாமல் இருந்தால் ஐயோ வரான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட தான் வரான். இல்லைங்க கரைக்கு ஓடிடுவோம். இல்லைடா டே, ஒன்று அடிக்கிறதுக்கு கால் போட்டு வரேன்டா, வெயிட் பண்ணுறான். ஜாஸ்தி மிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நேரம் நம்மளை கவியிருப்பான். ஓகே, பார்த்திங்கன்னா இங்கேயே தான் இருக்கான். ஓகே, நீங்கள் கத்தி வச்சு வெட்டி கொண்டு போனோண்ணா. கத்தி நம்மளுக்கு அந்தளவுக்கு பவர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 50 டேமேஜ் தான் போகணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கத்தியை வச்சு ஆல்ஃபாவை கொள்றதுங்கிறது கொஞ்சம் காமெடியான விஷயமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் பார்த்திங்கன்னா நம்மளை இன்னும் அடிக்காமல் தான் இருக்கான். ஓகே,
ஓகே, இது பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இல்லைங்க, அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ கொடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு மட்டும் என்னன்னு தெரியல, ஃபாலோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயா ஒருத்தனா வராங்களே. துப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சிலேயும். என்ன மூஞ்சிலே காரி துப்பிட்டான் அவன். நீங்களாம் என்னடா டேம் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்பைனோசாரஸ். பார்க்க ஸ்பைனா குட்டி மாதிரியே இருக்காங்க, ஆனால் யாருன்னு தெரியலவீங்க. சுச்சோ, ட்ரெஸ்ஸை கழட்டிட்டானுங்க நண்பர்களே. கொஞ்சம் விட்டா நம்மளையும் கொண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செத்துட்டா வச்சுக்கோங்கமே, இவனும் சும்மா இருக்காமல் செத்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்டரும் பார்த்திங்கன்னா செத்துருவான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டை ஸ்கிப் பண்ணுறதே பெட்டர்னு நினைக்கிறேன். ஐயோ, இவங்க சைஸுக்கு நம்மளை இருந்து அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கன்று எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பூச்சி பையன்கிட்ட இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா சாகிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உயிர் தான் முக்கியம். பார்த்திங்கன்னா ஓடிடுவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை பார்த்திங்கன்னா நம்ம பூச்சியை பார்த்திங்கன்னா எப்படியோ எடுத்தேன். ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆல்ஃபா தான் சண்டைக்கு வந்துருக்கோம். இந்த ஆல்ஃபாவை இந்த தடவை விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த தடவை முடிச்சு வரணும். ஐயோ, முதல்ல வேறு வந்துருச்சு திரும்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் மட்டும் தான் பண்ணுவான், ரைடரை மட்டும் தனியாக. அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்குன்னே எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேறு நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டன் பண்ணிட்டான். போச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாக போகிறோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டாங்க போங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ஆளை கூட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜிகாவை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துருக்கோம். ஐஸு கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ஜிகாவை வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு அதான் பீஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம டேம் பண்ணுறதுக்குள்ள நம்ம வீடியோ கண்டென்ட் எடுக்க பண்ணுறதுக்கு. கண்டென்ட் எடுக்க வந்தது ஒரு குத்தமாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு நெக்ஸ்ட்லாம் இல்லை செத்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த முதலா பையன் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். அவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. வேறு நெக்ஸ்ட்டை நம்ம பூச்சியை பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துக்கிட்ட வேண்டிய தான். ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா செத்துருப்பான்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உயிரோட தான் இருக்கான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக் இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த ஆல்ஃபா எங்கடா இவங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா அடித்து நம்ம கொஞ்சம் கரைக்கிட்ட கொண்டு வந்த பிறகு ஜிகா வச்சு கொண்டுருவோம். ஒன்று அடிக்கிறதுக்காக கூட்டு வந்துருக்கேன் அவனை. ஓகே, அப்படியே வா, கரைக்கிட்ட மட்டும் வந்தானா அவனை முடிச்சு விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜிகா பையன் ரெடியாக இருக்கான். ஓகே, கரைக்கு வர மாதிரி தெரியாது. தவளெல்லாம் இருக்குது, அட்டாக் பண்ணான்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டேங்க் வேறு நம்ம போடாமல் இருக்கோம். ஆக்சிஜனையும் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டினா மூச்சு முட்டி செத்துருவான். இதுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குதுன்னு தெரில. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு விளாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிட்டே வர்றான், பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்மளே அடிச்சிடுவோமா? அவனுக்கு ஹெல்த் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜிகா கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அட்டாக் பண்ணுறானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் பார்த்தீங்கன்னா ஆக மாட்டான். இவன் பார்த்தீங்கன்னா நம்மளே கொண்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிறது தான் எதில் ஜிகா. இவனை நம்மளே முடிச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக இதிலேயே போயிருன்னு நினைக்கிறேன். ஜிகா அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாதிரி அப்படியே நிற்கிறான். இதுக்கு இவனை வச்சு அட்டாக் பண்ணிடலாமே. ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எதுலாம் மெகலோடானையே கொண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ஃபா மெகலோடான் தேவையில்லாமல் நம்ம டால்ஃபினை வேறு போட்டு தள்ளிட்டா ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் வாட்டருக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது ஒரு டைனோவை இப்போ டேம் பண்ண வேண்டியாயிருச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா மெகலட்டானோட பல்லு கொடுத்துருக்காங்க. எங்கிருந்தா வராங்கன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், நமக்குன்னே வந்து சண்டை போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் எபிலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் விட்டாலே போதும் பயந்துடும். ஓகே, ஜிகாவை பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்டு போயிடுவோம். இவனை கூப்பிட்டு வந்தது வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இடத்த கிளியர் பண்ணுறது யூஸ் ஆகலாம், அது ஒரு இதில் மட்டும்தான் சந்தோஷம். இந்த சின்ன சின்ன பயபுலிகள்லாம் வந்து நம்மளை உயிரை வாங்குது. சாவுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். 208 ஹெல்த் எடுக்கிறதுக்கு இப்போ இவ்வளோ அடிக்கிறான். ஜிகா பார்த்தீங்கன்னா பைட்டிங் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜிகா வந்து எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டாப்புல. அதெல்லாம் ஒன்றும் முடிச்சு வைக்கல, இருந்தாலும் இடத்த கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இவனை பார்த்தீங்கன்னா இங்கேயே நிப்பாட்டி வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா எவனாவது வந்து சண்டைக்கு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்டெம்ப்ட் 2. இந்த அட்டெம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரியானிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆக போகிறோம். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் க்ரீச்சர் தான். ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெமினாவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சாரி, ஸ்டெமினா இல்லை, ஆக்சிஜன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. ஸோ இவனை வச்சு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். டால்ஃபினுக்கு இவனை எவ்வளவோ பரவாயில்ல. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங் அட்டாக் வேறு இருக்குது, எபிலிட்டி இருக்குது. ஸோ யாராவது அடிக்க வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே ஸ்டன் பண்ணி விட்டு ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட வந்துருக்கணும், தப்பு பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க் வராமல் பாருங்க, அப்படியே வாயை பொழந்துட்டு வராமல் பாருங்க. ஓகே, வாடா இது வராமல் போட்டனா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தாட்டி பட்டா போகிற பாருங்க. ஓகே, அப்படியே அடித்து கொண்டுடலாம் போலையே. ஓகே, ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். சரியாக அடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவன் ஸ்டன் ஆகிட்டான் பாருங்க. இதுதான் நமக்கான சான்ஸ். ஸ்டன் ஆனோடனே அப்படி நின்ட்டா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இன்னொரு தடவை வந்துட்டான். நீயும் ஸ்டன் ஆகலாடி. ரொம்ப ஈஸியாக இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்டிங்கே இவனை கொண்டு வந்து வச்சுக்கோங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். ஜெல்லி ஃபிஷ் டிஸ்மவுண்ட் பண்ணி விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேரியானிக்ஸுக்கு சாவு மணி அடிச்சிட்டாங்க. பேரியானிக்ஸுக்கு சாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். காப்பாற்றிடலாமா? இல்லை, நமக்கு ஷாக் அடிக்குது. சோப்பா, எத்தனை பேரடா நான் சாவடிக்க பிறந்த இல்லையே. டிஜோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சாக் பேரை வந்துருச்சு. இவனை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு விட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டிஜோ திடீர்னு இத்தனை பேர் எப்படி வந்தாங்க? ஒருத்தர் மட்டும் தான் வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தால் பார்த்தா திடீர்னு ரொம்ப பேர் வந்தாங்க. ஓகே, முடிச்சுட்டாங்க. ஐயோ, ஓட்டர் வேறு போச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் அட்டம்ப்டையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட லோடு இருந்ததால் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த தடவை பார்த்தீங்கன்னா இது தேர்ட் அட்டம்ப்ட். இந்த அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேரியானிக்ஸ் வச்சு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெகலடான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம். ஓகே, அவன் லெவல் எத்தனை தெரில, லெவல் 55 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருப்பான். இவனை பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா மெகலடான் பார்த்தீங்கன்னா நம்மளை டிஸ்மவுண்ட் பண்ண மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஜெல்லி ஃபிஷ் ஷாக் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்மவுண்ட் ஆக மாட்டான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனை டேம் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் டேம் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்க்குறேன். கிட்டத்தட்ட டேம் ஆகி முடிக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மெகலடான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம். ஓகே, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் நம்மளை அடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே அடிச்சுக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஓகே, டால்ஃபின் போனது நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இதை டேம் பண்ணியாச்சுல. ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா கடல் அரக்கன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பேர் வச்சுருவோம், கடல் அரக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேவ் ரன்னை பண்ணி முடிச்சுருவோம். அந்தந்த கேவுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைனோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்.
அப்படி இல்லாமல் இருந்தால் இப்படி தான் ஆகும். ஸோ இந்த கேவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஓஜி ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் ஓஜி. ஓகே, அந்த ட்ராக்கரை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுவோம். ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே, ஆக்சிஜன் டேங்க் வேறு ரொம்ப காலியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஆரம்பிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ கேவுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிப்போம். இன்னும் கேவ் வாசலுக்கு கூட போகல ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரன்ஸுக்கு கூடவே போகல. நான் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளை பல டைம் போட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சண்டை எடுக்க வேணாம். ஏன்னா உள்ளக்க மேக்ஸிமம் உள்ளக்க ஸ்பான் எதுவும் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த கேவுக்குள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த ஒரு ஸ்க்ரீச்சருமே இருக்காது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்பான் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கேவ் பார்த்தீங்கன்னா வெட்ட வழியாக தான் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கேயும் எதுவுமே ஸ்பான் ஆகாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஓகே, இது வரைக்கும் யாரும் வரலை. ஒவ்வொரு ஏரியா பிரைட்டாக இருக்குது, ஒவ்வொரு ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வா, இடம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருப்பாருங்க. உள்ளக்கே யாராவது பாலம் கடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்குலர் ஃபிஷ் ஒன்று இருக்குது, ஒரு மெகலோடான் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நார்மல் மெகலோடான் தான், பிரச்சனை இல்லை. ஓகே, அது பார்த்திங்கன்னா நம்ம பம்பு பண்ண வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சில மாதிரி நின்றுருக்காம. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா கண்டுக்காத மாதிரியே போயிருக்கும். ஓகே, அவன் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பக்கம் தான் போகணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஒரு எப்படி சொல்கிறது ஹோல் மாதிரி போகும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சைஸ் ஹோல் மாதிரி போகும். இந்த இருக்கு பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே போனாலே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கால்வாசி நான் முடிச்சிடலாம். ஓகே, சிச்சோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ கடல் அரக்கனை கடலுக்குள்ளேயும் சோழி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நமக்கு அட்டெம்ப்ட் 4. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தவளப்பேனை தான் டேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தண்ணிக்குள்ளே தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சிஜனும் தேவையில்லை, பார்த்திங்கன்னா ஸ்டெமினாவும் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது. ஸோ காமா மட்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா கேமே லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்திங்கன்னா கேம் கிராஷே ஆயிடுச்சு. நான் வந்து பார்க்குறதுக்குள்ளே அவனை காப்பாற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கடல் அரக்கனுக்கும் பார்த்திங்கன்னா ரிப். ஓகே, தவளைக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டாமினா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா இவனை சூஸ் பண்ணேன். ஸோ இந்த அட்டம்ப்ட்லையாவது நம்ம வெற்றி அடைவோன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஃபேக்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உள்ளக்க அவ்வளோ டைனோஸ் இருக்குது. இவனை வச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தனையும் கொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவனை எதுக்கு சூஸ் பண்ணான்னா இவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி போயிடுவான். ப்ளஸ் ஸ்டெமினா வேறு இவனுக்கு இன்ஃபினிட்டியாக இருக்குது. வாசி நம்ம ஃபைட்டெல்லாம் தவிர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போகிறதுக்கான 10 பொறுத்து இவன்ட்ட மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இவனை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்திங்கன்னா காமா ரொம்ப அதிகமாக நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஓகே, தவளையே மேக்ஸிமம் யாரும் அடிக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அடிப்போனா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வரான், பிரச்சனை இல்லை. அவன் வரதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரே ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. தவளையும் கொண்டாங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போகடான்னு சொல்லி வீடியோ எடுத்து முடிவுங்க. அதுக்கு மேலே டேம்ன்றதுக்கு நம்மக்கிட்ட எந்த கிரீச்சரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சே தீர்றோம். ஓகே, யாரா ஜோ ஃப்ரெண்ட்ஸ்? இவன் ஆக்டோபஸ் துசியோதுக்கஸ் பேர் அப்படி தான் அவர் நினைக்கிறேன். ஜிஜோ இவனெல்லாம் உள்ளக்கு இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லையே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அவனால் நம்மளை பிடிக்க கூட முடியலன்னு நினைக்கிறேன். என்னடா திரும்பி பார்த்தா பின்னாடி வந்துட்டு இருப்பான். ஸோ திரும்பி மட்டும் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைட்டும் எடுக்க வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடியை போட்டு அடித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க. ஓகே, இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தவளை யூஸ் பண்ணது, இந்த ஓஜி ஃப்ரெண்ட்ஸ். ஷார்க் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஓஜி. இப்படி சொல்லி தான் எல்லாருமே முடிச்சோம். நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு, நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கேவுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் முடியும்னு சொல்லி. ஓகே, ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தெரியுது. வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபைட் கிட்ட ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா தவளை விட்டு இறங்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிடுவோம். ஓகே, இந்த இடத்துல தான் தம்ப்நெயில் எடுக்க வேண்டியது. தம்ப்நெயிலுக்கு இங்கே இறங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், இறங்கினா நமக்கு திருப்பி டேஞ்சர். ஓகே, இந்த பக்கமாக வந்தோம். இன்னும் முட்டுச்சந்தா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பாதை காணுமே, இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாதை. ஓகே, ஹலோ ஷார்க், என்னால் பிடிக்கக்கூட முடியாது தம்பி, நினச்சி கூட பார்க்காது. ஓகே, எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். ஓகே, பிரானாலாம் உள்ள இருக்குது. ஷார்க் இந்த இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நம்மளை துரத்திட்டே வந்து இங்கே வந்து ஸ்டாப் இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கேவ் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்க்க முடியாது. ஓகே, இந்த பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்கேப் பண்ணணும். ஐயோ, அங்கே எவனோ இருக்கானே. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோபஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வரான் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கிட்டாச்சுன்னா சோழி முடிஞ்சு. ஓகே, இங்கிட்ட எவனா இருக்காங்கன்னே முதல்ல மாதிரி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. ஓகே, ஐயோ ஜெல்லிவர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளை துரத்திட்டே வந்துட்டுருக்காங்க. நல்லா ஃபீல் ஆகுது. பட் திரும்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியல. பார்த்தா நம்மளை போட்டுருவாங்க. யாருன்னு தெரியல. ஓகே, ஐயோ யாரா புதுசாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு எவனோ புதுசாக இருக்கான், நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். இதான் கேவோட எக்ஸிட்னு நினைக்கிறேன். ஐயோ வரானான்னு தெரியலையே. என்ன கேவ் முடியலையா ஃப்ரெண்ட்ஸ்? வரும்போது வேமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ ரொம்ப தூரம் போகுது கேவ். இதுதான் எக்ஸிட்டா? அந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸிட்டை பார்த்தாச்சு. ஐயோ, எக்ஸிட்டில் அத்தனை பேர் நிற்கிறாங்க. அப்படியே ஓரமாகவே ஓடிடுவோம். இந்த டார்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாப்புல நமக்கு பிரைட் ஆயிடுது, இருந்தாப்புல டார்க் ஆயிடுது. வெளியே பார்த்தீங்கன்னா நைட் டைம் நினைக்கிறேன். ஐயோ, இவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் துரத்து வந்துட்டே இருக்கான். துரத்துட்டு டேய், நான் கே விட்டு வெளியே வந்துட்டான்டா. அப்படியே ஓடா, இது ஏன் ஏரியாடா வந்து வர்றா ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்த்தீங்கன்னா மேலே கூட்டு போய் கொண்டுருவோம் வேண்டியதான். நம்ம ஆளுங்களாம் ரெடியாக இருப்பாங்க. ஓகே, நின்றா ஃப்ரெண்ட்ஸ். சொன்னவனே பார்த்தீங்களா பயந்துட்டான். இதுக்கு ஏன்டா இங்கே வரணும்? இவன் யாருன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ஆமாம் மாதிரியே இருக்கான். சின்ன சைஸ் மோசம் அவர் போனோம். என்ன பேர் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கடிக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபீமேல் பெலிசியோசாரஸா? ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா டம்மி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உள்ளக்க மட்டும் தான் கடிப்பான் போல். ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியுமான்னு தெரில. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கேவ் ரன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஒரு கேவ் ரன்னை முடிக்கிறதுக்கு ஸ்டாப்பா கரெக்டாக வந்து பாம்பு கிட்ட மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளையோட புறமை எதிரியே பாம்பு தான்டா. இந்த தவளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே லெவலப் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா கூட்டு பொண்ணு தான் டேம் பண்ணி பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்மளுக்கு காப்பாற்றிருக்கான். ஸோ பரவாயில்ல, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபைட்டை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 ஆர்டிஃபைட் எடுத்து ஒரே வீடியோ போடலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபைட்டுக்கே நமக்கு ஒரு வீடியோ ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்த 3 ஆர்டிஃபைட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிஃபைட் ஸ்னோவில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் கொஞ்சம் ரொம்பவே டார்க்காகவே இருக்கும்.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் வேணால் கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றி வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வெளியே வரும்போது ஃபுல் நைட் டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல் காமா போட்டு வச்சு பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டாக தான் இருக்குது. இந்த தவளை பையன் இருந்ததால் பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபைனலி அந்த ஆர்டிஃபேக்டை எடுக்க முடிஞ்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவன் இல்லாட்டினா நம்ம ஆர்டிஃபேக்ட் எடுத்துருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். டாட்டா. அடுத்த ரவுண்டு போவோமா?